குற்றத்தடுப்பு சட்டத்துல புகார்தாரருக்கு நேரடியான வாய்ப்பு இல்லை. அது போலீஸுக்கும் அக்யூஸ்டுக்குமான பிரச்சனை. அதுல புகார்தாரர் எந்த இடத்துலயுமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது. குற்றத்தடுப்பு சட்டம் போடலனா கூட எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ல ஒரு வலிமையான சட்டம். இதுல பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்த இதுல புகார்தாரோடைய ஆர்குமெண்ட்ஸ் கேட்டுட்டு தான் டிசைடே பண்ணணும். ஜட்ஜஸ் அவங்களுடைய டிக்ஷனரி பவரை இதுல பயன்படுத்த முடியாது. புகார்தாரருடைய வாதத்தை கேட்டுட்டு தான் பண்ணணும். அப்படிங்கிறதுல புகார்தாரருக்கு இதுல ஒரு ஹோப் இருக்குது. அவரு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறதுக்கு, பெயில் கிடைக்க விடாம செய்யறதுக்கு புகார்தாரருக்கு நேரடியாக வாய்ப்பு இருக்கு. ஆனா குற்றத்தடுப்பு சட்டத்துல புகார்தாரருக்கு நேரடியான வாய்ப்பு இல்லை. அது போலீஸுக்கும் அக்யூஸ்டுக்குமான பிரச்சனை. அதுல புகார்தாரர் எந்த இடத்துலயுமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது, இன்டர்வியூ பண்ண முடியாது. ஆனா எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்ல complaint must present before the honorable court when the bail is taken on. அப்படிங்கிறதுல என்னுடைய தரப்பை நான் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஜட்ஜை கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெயில கேன்சல் பண்ற, பெயில் கொடுக்க விடாம தொடர்ந்து போராடுவதற்கான வாய்ப்பு எனக்கு அங்க இருக்குது. ஆனா குற்றத்தடுப்பு சட்டம் அந்த வாய்ப்பு எனக்கு இல்ல. அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்ப நம்ம குற்றத்தடுப்பு சட்டத்தை போடணும்னே நாங்க கோரிக்கை வைக்கல. இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்லயே முறையாக ரிமாண்ட் பண்ணனாலே போதுன்னு தான் சொல்றோம். இந்த போராட்டம் எப்ப வலிமையாக மாறுமோ அடுத்த நிமிஷம் அவங்க ரிமாண்ட் பண்றதை தவிர வேற வழி இல்ல. ஆனா என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல பழிக்க மட்டும் பாப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில போலீஸ் மக்களை எப்படியாவது டைலூட் பண்ணிட முடியாதா அப்படின்னு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஆறுமுகமங்கலம் தான் அவருடைய செல்வ கவினுடைய ஊரு. அவங்க அப்பா அம்மாவை சந்திப்பதற்காக நம்முடைய சவுத் ஜோன் ஐசி திரு பிரேம் ஆனந்த் சின்ஹா ஐபிஎஸ், டிஐஜி அவரு தான் கமிஷனர் இன்சார்ஜ் திருநெல்வேலி சிட்டி, சந்தோஷ் மணி ஐபிஎஸ், அப்புறம் தூத்துக்குடியுடைய எஸ்பி மிஸ்டர் ஆல்பர்ட் ஜான் ஐபிஎஸ், கலெக்டர் இளம் பகத் ஐஏஎஸ், அப்புறம் ஆனரபிள் மினிஸ்டர் கே நேரு அண்ட் அனிதா ராதாகிருஷ்ணன், எம்எல்ஏஸ் லோக்கல் சிறுவைகுண்டம் எம்எல்ஏஸ் அமிர்த கணேஷ், எல்லாருமே ஒரு அபிஷியல் டீம் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாங்க. அவங்க பேரண்ட் அவர் சேகர், கவினுடைய அப்பா சேகர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரே கோரிக்கை தான், அந்த 2 பேரும் கைது செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு 4வது நாள் நான் 4 நாள் சாப்பிடல, என் மனைவி 4 நாள் சாப்பிடல, எங்க அம்மா 4 நாள் சாப்பிடல, இன்னும் 1 நாள் நீங்க தாமதம் பண்ணா கூட என் பையனோட நாங்க 3 பேர் இறந்துருவோம், நீங்க 4 பேர் மரணத்துக்கு பொறுப்பு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அந்த வகையில ஐஜி சவுத் ஜோனும் நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் கே நேரு அவங்களும் நாங்க இதுல பேசி ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.